பார் முழுதும் மனித குல பண்பு தனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து போர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து சீர்வளர தினமும் நேசமதை வளர்த்து பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும். பற்றுதனை விதைத்துவிட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். நாம் எதிர்பார்த்த மாதிரி போர் முடிந்து ஓரளவுக்கு சுமூகமான ஒரு நிலை வந்திருக்குது. இங்கேயும் அங்கேயும் நம்ம சகோதர நாட்டில் கூட அவங்க மக்களெல்லாம் இப்போ கொஞ்சம் ஆசுவாசப்பட்டிருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு எம்பி அவர் அழுததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் மட்டுமே நம்மெல்லாம் கூட தான் அழுதோம். ஏன்னா இந்த உலகத்தில் உயிர் என்பது சாதாரணமானது கிடையாது. பட்னத்தார் சொல்லுவார், உலகத்தின் ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு ஜீவன் துடிக்குதுன்னா உனக்கு இங்கே உன் கண்ணில் அழுக வருதுன்னா நீ ஞானி அப்படின்னார். ரொம்ப அற்புதமான அந்த வார்த்தையை நம்ம மறந்துட்டோம். அதாவது சேகுவரா சொல்லுவார் ஒரு இடத்துல, உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் ஒரு தவறான சமூக விரோதம் நடக்குதுன்னா அதை பார்த்தோ இல்லை அதை நினச்சோ அதை கேட்டோ உனக்கு இங்கே கோபம் வருதுன்னா நீ என் சகோதரன் அப்படின்னார் ஒரு இடத்துல. அந்த மாதிரி உலகத்தினுடைய எங்கே அநீதி நடந்தாலும் நாம் வருத்தப்படணும். எங்கே பிரச்சனை வந்தாலும் நாம் அது சுமூகமாக ஆகணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அந்த வகையில் நான் 2 பதிவு கூட சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், நம்ம நாட்டிலேயே இப்படி ஒரு சாத்விகமான ஒரு நடவடிக்கை தான் எடுத்திருக்காங்க இந்தியாவில். அந்த தலைமையை பாராட்டுறதுக்கு மனசு இல்லை. உலகத்தினுடைய மிகச்சிறந்த அறிவாளியாக ஒருத்தர் கருதுகிற சொல்கிறார் ஒருத்தர், இவங்க 2 நாளில் போர் அவங்க வாபஸ் வாங்கிக்கூடாது, அவங்கள இன்னும் போர் நடத்திருக்கணுன்றாரு. அவர் ஒரு பெரிய சாமி. அவர் சொல்கிறாரு. இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மாதிரி உலகத்திலேயே அறிவாளி கிடையாது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் தண்ணி நிறுத்திட்டீங்க, காற்றை நிறுத்த முடியுமா அப்படின்வார். காற்றை நிறுத்தினா சொல்லுவார், ஆகாயத்தை நிறுத்த முடியுமான்னு கேட்டுருப்பார் அவர். அதெல்லாம் சொன்னால் எள்ளி நகையாட தோணுது. ஏதாவது சொன்ன பாருங்கள், மக்கள் மனதில் கொஞ்சமாவது தேசத்தின் மேலே கொஞ்சம் பற்று வேணும் இல்லையா? நம்ம என்ன நடந்தது இங்கே நடந்தது பிறகு அது உள்ளுக்குள்ளே போகாமல் என்ன நடந்தது, என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. ஒரு விக்ரம் மிஸ்ரின்னு நம்ம இராணுவ செய்தி அதிகாரி, அவரை அநியாயத்துக்கு அவர் மேலே குற்றம் சொல்கிறாங்க, பழி சொல்கிறாங்க. நம்ம தலைமையை பாராட்டுறதுக்கு மனசு இல்லைங்க நிறைய பேருக்கு. இராணுவத்தை பாராட்டுறாங்க. அதாவது அவங்களுக்கெல்லாம் அவங்க சொன்ன வாய் வெடிச்சுப்படும். என்ன உலகங்க இது? இப்படி தான் இருக்கும் பைத்தியக்கார உலகம். இது இப்படி தான் இருக்கும். சொல்லுவாங்க, போர் என்பது சாதாரணமானதில்லை. அது 2 பக்கம் வன்முறைங்கிறது 2 பக்கம் கூரான கத்தி. அதை யார் பயன்படுத்தினாலும் அது பதம் பார்த்துரும். நல்லதுக்காக பயன்படுத்தினாலும் பதம் பார்த்துரும், கெட்டதுக்காக பண்ணாலும் பதம் பார்த்துரும். இது என்ன பிரச்சனைன்னா, அந்த வன்முறையால் நிகழற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி நடந்து போச்சு, இது சீக்கிரம் போகாது. இதனோட எங்கேயாவது ஒரு புகை வந்துட்டே தான் இருக்கும். இதையெல்லாம் மீறி நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, மறுபடியும் ஒரு அழிவு நோக்கி போகக்கூடாது. அந்த அழிவு மற்றவங்க வாழ்க்கையில் நடந்தால் அது செய்தி, நம்ம வாழ்க்கையில் நடந்தால் துக்கம். எல்லையோர மக்களெல்லாம் இப்போவும் அமைதி இல்லாமல் தான் இருப்பாங்க. அங்கேயும் சரி இங்கேயும் சரி. உங்களுக்கு நல்லா தெரியும், யாரோ சில சுயநலவாதிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வாழணுன்றதுக்காகவே நம்ம பார்லிமெண்ட்டில் பாகிஸ்தான் இக்பால் நினைக்கிற ஒரு பேர், அந்த எம்பி அழுத பாருங்கள். நான் அழுத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவருக்கு அந்த உணர்வு இருக்குது. அல்லாஹ் தான் நம்ம பாகிஸ்தானை காப்பாற்றணும்னு சொல்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு வேதனை இருக்கும் அதை யோசிக்கணும். நாம் எல்லோருமே ஒரு காற்று தாங்க, பல காற்று கிடையாது, வேறு மூச்சு கிடையாது, ஒரு மூச்சு தான் நம்ம எல்லாருக்குமே. அதெல்லாம் புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். நாம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கூட தேசப்பட்டு இல்லை. அதனால தான் இந்த பதிவில் திரு எம்ஜிஆர் பாருங்கள், இதை யார் சொல்கிறதுன்னா, எல்லாத்தையுமே கரைச்சி குடித்த ஒரு டாக்டர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருடைய வீட்டை விற்றுட்டார், அசோகன் வீட்டை ஜப்தி பண்ணிட்டார் எம்ஜிஆர்னு. ஏன் உங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் என்ன சொல்கிறது, உங்களை திருப்பி தப்பாக சொல்லிட்டு இருக்கிறார். பார்த்தா அது பாருங்கள், எஸ்ஏ அசோகன் ஐயா அவர் ஒரு பேட்டி கொடுத்தார் எம்ஜிஆர் இருக்கிற போது. எம்ஜிஆருக்கு முன்னாலே 82லேயே இறந்துட்டார் அவர். அதுக்கு முன்னாலே ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு பாருங்கள், யாருக்கு எம்ஜிஆரை போல் மனசு வரும்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, நாடோடி மன்னனுடைய வெற்றி விழா மதுரை தமுக்க மைதானத்தில் 5 மணி நேரம் அந்த ஊர்வலம் நடந்த 5லிருந்து 10 வரைக்கும் அந்த விழா. அதுக்கு முன்னால் 4 குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட்டு வண்டியில் எம்ஜிஆரை மட்டும் உட்கார வச்சு மதுரை வீதிகளெல்லாம் கொண்டு வராங்க. பின்னால் உலக உருண்டை இந்தியாவுடைய பக்கத்தில்
அவர் வந்து மதுரை முத்து அண்ணன் அப்படி ஒரு அற்புதமான விழா நடத்தினார். கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள். அது மட்டும் இல்லை, 110 சவரனில் வீர வாழ் கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு. அந்த வாழ் தான் பின்னால் வந்து மதுரை மூகாம்பிகை அம்மா தாய்க்கு அவர் வந்து சாத்துக்குடி பண்ணார். பாருங்கள், அவர் சொல்கிறார், எஸ்.ஏ. அசோகன் சொல்கிறார், யாருக்கு இந்த வள்ளல் தன்மை வரும்? ஏன்னா 1962 யுத்தத்துக்காகவே அது உடனே பதிவு போட்டிருந்தேன். 75,000 ரூபா கொடுத்து ஜவஹர்லால் நேருஜிக்கெல்லாம் கடிதம் எழுதி எம்ஜிஆர் முதல்ல ஒரு 25,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் அட்வான்ஸாக நேராக காமராஜர் ஐயா பார்க்க போய் அது இல்லைன்னு சொல்லி எக்மோரில் போய் வெயிலில் ஏறதுக்கு முன்னால் கொடுத்து வந்தார். அதை பற்றிலாம் கூட நான் பதிவு போட்டிருந்தேன். எம்ஜிஆர் அதில் கூட நிறைவடையலை. அது யார் சொன்னார்? அசோகம் சொல்கிற கட்டுரை தான் நான் படித்தேன். அவர் சொல்கிறாரு, 75,000 ரூபா கொடுத்த கூட நிறைவடையலை. உடனே பாருங்கள், நாடோடி மன்னனில் அந்த வீரவாள் வாங்கினார் பாருங்கள், வீரவாள். அந்த வாழ் 110 சவரன் இருந்து பாருங்கள், அதை ஏலம் போட்டாரான் எம்ஜிஆர். எதுக்கு? யுத்த நிதிக்காக 13,000 ரூபாய்க்கு ஆரியம் வீரப்பன் எடுத்துக்கிட்டாராம். அந்த அந்த அவர்கிட்ட தான் அந்த வாழ் இருந்ததான். அதுக்கு பின்னால் மறுபடியும் அதை வாங்கி தான் அவர் அவங்க கொடுத்துருக்கிறார். அவர் சொல்கிறார், அந்த 13,000 ரூபாயை கூட அந்த யுத்த நிதிக்கு தான் பயன்படுத்தினாராம் திரு எம்ஜிஆர். யார் சொல்கிறார்? எஸ்.ஏ. அசோகன் சொல்கிறார். அவருடைய வீட்டை ஜப்தி பண்ணிட்டாருன்னு ஒருத்தன் புழுகிறார் ஒருத்தர். அவர் சொன்னார், அசோகன் ஐயா அதை சொல்கிறார் அந்த பேட்டியில், நான் வந்து காலேஜ் படிக்கிறேன். அவர் திருச்சி பிஏ இலக்கியம் படித்தவர், ஆங்கில இலக்கியம். திருச்சியில் சின்ன சின்ன நாடகம் நடிச்சிருக்கிறாரு. அவர் படிக்கிற காலத்தே சொல்கிறாரு, நான் படிக்கிற காலத்திலேயே மந்திரி குமாரி, மர்மயோகி, மருதநாட்டு இளவரசி, என் தங்கையெல்லாம் எம்ஜிஆருடைய படங்களாக பார்ப்பேன். பார்த்துக்கிட்டு வந்து எங்கள் நண்பர்களெல்லாம் அதை பற்றி விவாதம் பண்ணுவேன், அதை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் நான் சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வரும்போது நான் முதல்ல நாங்கள் சென்னைக்கு வந்து கவனித்தா நான் எனக்கு அந்த சினிமாவுடைய புஷ்பான ஒரு படத்தினுடைய படப்பிடிவில் தான் இருக்கிறேன். பார்த்தா இருக்க செட்டில் ஜெனோவான்னு எம்ஜிஆர் அடிக்கிற படம், கீழ்ப்பாக்கம் நியூட்டன் ஸ்டுடியோவில் அந்த படப்பிடிப்பு நடக்குது. எதிர்பாராமல் நானும் எம்ஜிஆர் அவர்களும் சந்தித்த உடனே நான் உங்களை நாளைக்கு வீட்டில் சந்திக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பாக தாராளமாக சந்திக்கலாமே அப்படின்னாரு. எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அவ்வளோதான், அன்றைக்கி நாங்கள் பேசிக்கிட்டோம். அதை போலவே மறுநாளில் வந்து அப்போ அடையாரில் இருந்து அது வீடு. நான் இங்கேருந்து அடையாருக்கு போகிறேன். விறுவிறுக்க அவர் வந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தார். நான் வந்தேன்னு கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கு வெளியே வந்து தானே வந்து என்னை வந்து உள்ளே கூட்டு போய் அவரை வந்து என்னை ஆசுவாசப்படுத்தும் போது, பேசிகிட்டு இருக்கிற போது அவருடைய படங்களுடைய தன்மைகள், அவருடைய படங்கள் பண்ண விதம், இதை பற்றியெல்லாம் நான் வந்து விமர்சனம் பண்ணேன். அது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் சொன்னார், உங்களுக்கு என்ன சொன்னார், நீங்கள் நடிகராக இருக்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது தம்பி, நீங்கள் வந்து உங்கள் உடலை நல்லா பாதுகாத்துக்குங்க, உங்களை மாதிரி படித்தவங்க சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு என்னை பாராட்டினார். அப்படி தான் எங்களுக்கு முதல் அறிமுகம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு. அசோகன் சொல்கிறாரு, 58 படங்கள் நானும் திரு எம்ஜிஆர் அண்ணனும் நான் நடித்த படங்கள். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, நான் ஒரு கட்டத்தில் எனக்கு வலம்புரி சோமநாதன் ஒரு இயக்குனர் இருந்தார். அவர் மூலமாக சிபாரிசு பண்ணி திருமதி பானுமதி அம்மாவுடைய மணமகன் தேவை, அந்த மணமகன் தேவை படத்துக்காக எனக்கு ஒரு பாத்திரம் கிடச்சிது. அது நடிக்க முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் எனக்கு தோல்வி கிடச்ச உடனே நான் வருத்தப்பட்டுருந்தேன். அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அண்ணன் என்னை வந்து பாக்தா திருடன் படத்துக்கு ஒரு நல்ல தளபதி ஒரு பாத்திரம் வாங்கி கொடுத்து என்னை வந்து ஆதரித்தார். இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு அவருக்கும் வந்து எனக்கு ஒரு நட்பு வந்தது. ஒரு முறை எம்ஜிஆரை கல்லால் அடிச்சிட்டாங்க. அப்போ நான் ஏவிஎம் ஷூட்டிங்கில் இருக்கிறேன். எம்ஜிஆரை கல்லால் அடிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு அழுக வந்துடுச்சு. நான் ஓடி போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா யாருமே உள்ள அனுமதி இல்லை. நெருங்கிய நண்பங்கிற அந்த காரணத்தில் எனக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்க. அதே போலவே 1967 எம்ஜிஆர் சுடப்பட்ட பிறகு அப்போ நீங்கள் பார்க்கணும், அப்போ நான் உணர்ந்து பார்த்துருக்கிறேன், எம்ஜிஆர் யாரு மேலேயும் துளி கூட கோபப்படாமல் புன்சிரிப்போடு தான் அந்த நிகழ்வை அணுகினார். அது ஏற்கனவே அந்த பதிவெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு எஸ்.ஏ. அசோகன் அவ்வளோ நண்பர் மாதிரி, தம்பி மாதிரி வாழ்ந்திருக்கிறார் கூட. அவருக்கு இது மாதிரி பண்ணிட்டாருன்னு திரு எம்ஜிஆர் இது மாதிரி பண்ணிட்டாருன்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு விமர்சனம் பண்ணுறாரு ஒருத்தர். பாருங்கள், அவருடைய பதிவில் தான் இப்போ நான் இவ்வளோ சொன்னதும் எனக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அவரு என்ன அந்த கட்டுரையை சொல்லியிருந்தாரோ அதை தான் நான் கூட சொல்லிட்டு இருக்கிறேன். யுத்தநிதிக்கு இப்போ பாருங்கள், அந்த காலத்தையே கொடுத்தான்ற விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, அவரே சொல்கிறாரு. அதே 1967 எம்ஜிஆர் சுடப்பட்டு இருக்கிற போது திமுக இங்கே வந்து எலெக்ஷன் நிற்கிற போது அந்த நிலைமையில் கூட 3 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து அமிச்சார். யார்? திரு எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டும் இல்லை, அவருடைய கொடைத்தன்மையை நீங்கள் பார்க்கணும். நேர்ந்து பார்த்தவன் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்து ஜப்பான் நடக்கிற போது நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு தம்பதிகள் என்ன பண்ணிட்டாங்களாம், அவங்க கொண்டு வந்த அந்த ஜப்பான் காசு அந்த எண்ணெய் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிக் பாக்கெட்டில் விட்டுருக்காங்க. விட்ட உடனே அந்த படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆரை பார்த்துருக்குறாங்க.
பார்த்துருந்த உடனே எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே பாருங்கள், தனக்கு வந்து அந்நிய செலாவணி காசில் $1000 கொடுத்தாராம். அந்த 1000 ஜப்பான் பணத்தை கொடுத்தாராம் திரு எம்ஜிஆர் அவர். அது குறிப்பிடுறாரு. எப்பேற்பட்ட கொடைத்தன்மை பாருங்கள். எம்ஜிஆர் எதிர்பார்ப்பு கூட சொல்ல அழிவு இல்லை. பார்த்து செலவு பண்ணேன், கவனமாக செலவு பண்ணேன். ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட அந்த பயம் இருந்துனே இருந்தது, அந்த பயம் இருந்துனே அடிக்கடி குறிப்பிடுறாரு. அப்படிப்பட்ட நிலையில் கூட எப்பேற்பட்ட கொடைத்தன்மை திரு எம்ஜிஆருக்குன்னு சொல்கிறாரு திரு எஸ்.ஏ. அசோகன். அது மட்டும் இல்லைங்க, அவர் சொல்கிறாரு, கட்சி சார்பாக தான் நினைக்காதீங்க. கட்சி சார்பு இல்லாமலேயே கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தத்துக்கு சிலை வச்சார், உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த காலத்திலேயே பாபநாசம் சிவனையா அவர் தான் உங்களுக்கு தெரியும், நிறைய எழுதினவர், பாடல் எழுதினவர், வசனம் எழுதினவர். இவங்க ஜானகியம்மா கூட அவங்களுக்கு சொந்தக்காரங்க, அவங்க அந்த வழி மரபுவாங்க. அவர் பாருங்கள், அந்த காலத்திலேயே $10,000 அவரோட மணி விழாக்கு கொடுக்குறாராம் திரு எம்ஜிஆர். அது மட்டும் இல்லை, கர்ம வீரர் காமராஜருடைய ஒவ்வொரு பிறந்த தினத்துக்கும் அந்த விழா கொண்டாடும் போது $1000 அனுப்புவாராம். எத்தனையோ மாணவர்களை படிக்க வச்சு தான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ நலிந்த நடிகர்களுக்கெல்லாம் உதவி செஞ்ச வாரி கொடுத்த வள்ளல் நான் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் யாரோட ஸ்டேட்மெண்ட்டு? எஸ்.ஏ. அசோகன் ஐயாவோட ஸ்டேட்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, அவருடைய வாழ்வியலில் நான் பார்த்துருக்கிறேன், பக்கத்துலேருந்து பார்த்துருக்கிறேன், ராமாவரம் தோட்டத்தில் பார்த்துருக்கிறேன், படப்பிடிப்பில் பார்த்துருக்கிறேன். அப்போல்லாம் நிறைய பேர் அரசியல்வாதிகள்லாம் வருவாங்க. நானே ஒரு நாள் அவர்கிட்ட துணிஞ்சு கேட்டேன், எப்போ அரசியலில் வந்து அதிகமாக கால் ஊன்றாமல் ஆரம்ப காலகட்டத்திலேயே, அண்ணே நடிகர்களுக்கு அரசியல் அவசியமானேன்னு கேட்டேன். இல்லை, நடிகனாக மிளிந்து நடிகனாக புகழ் பெற்ற பிறகு அந்த புகழையும் அந்த செல்வாக்கையும் மக்களுக்கு சேவையாக பயன்பட்டே தீரணும், அது சேவையாக நாம் செஞ்சே தீரணும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு அண்ணன். அவர் அப்படியே குறிப்பிட்டு வராரு. இப்படியெல்லாம் அண்ணன் செய்கிற போது இவ்வளோ நான் ஏன் சொல்லணும்? இவர் தான் என்னுடைய எம்ஜிஆர் தான் எனக்கு வழிகாட்டின்னு நம்ம ஆந்திர எம்ஜிஆர் திரு என்டிஆர் சொல்லலையா? இது யார்? எஸ்.ஏ. அசோகனுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அவர் சொல்லலையா? ஏன் பக்கத்தில் கர்நாடகா முதல்வர் குண்டு அவருக்காரே முதல்வராக இருந்தார், முன்னாள் முதல்வர், அவரை பற்றி சொல்கிறாரு. அவர் ஒரு பேட்டி சொல்லியிருந்தாராம், நான் சர்வாதிகாரி, எம்ஜிஆருடைய சர்வாதிகாரி படம் பார்த்து தான் அரசியலுக்கே வரணும் எனக்கு எண்ணம் வந்தது, எம்ஜிஆருடைய படங்கள் தான் எனக்கு அரசியல் இந்த இருக்கிற நிலைமைக்கு எனக்கு தூண்டுதல்னு சொல்லி அவர் சொன்னார்னு சொல்லிட்டு எஸ்.ஏ. அசோகன் குறிப்பிடுறாரு. அதாவதுங்க, நம்ம என்னன்ற நாம் எல்லாம் எதையுமே மேம்போக்காக போயிடுறோம். அவர் சொல்கிறாரு, நேற்று நாளை பெரிய பிரச்சனைக்கு உரிய படம் தான். ஏன்னா அப்போ தான் ஒரு கட்சியை வந்து விளக்கப்பட்டு கட்சியை புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாரு. 73 நேற்று நாளையுடைய படத்துக்கு முன்னாலேயே அங்கே எலெக்ஷன் வருது, திண்டுக்கல் பை எலெக்ஷன். நல்லா கவனிங்க, அந்த நேரத்தில் தான் எம்ஜிஆர் அந்த படம் எடுக்கிறார். எவ்வளோ பிரச்சனை இருக்கும், படப்பிடிப்பை தள்ளி போடுறார். அது கூட நம்ம எம்எஸ்சிஸ்லாம் கூட சொல்லியிருந்தார் ஒரு விளையாட்டாக, என்னுடைய போடுற டியூன் எல்லாம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அமிச்சார். 100க்கு மேலே டியூன் போட்டேன். அப்போ ஒரு தடவை அசோகன்டப்பா நான் இனிமேல் போட முடியாது சொன்ன உடனே எம்ஜிஆர்டே கேட்டேன், நான் என்ன பண்ணுறது, எனக்கு டேட் இல்லையேன்னு சொன்னார்னு சொல்லி கூட ஒரு எம்எஸ்சி சொல்லியிருக்கார். ஸோ அப்போ என்னென்னா, நல்லா கவனிங்க, கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்புன்னுவார் ஐயா. சால்பில் வைப்பார். கொல்லா நலத்ததுன்னா நோன்மைன்னா தவம்னா என்ன, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அதே போல் பிறர் தீமையை சொல்லாமல் இருக்கிறது தான் சால்புன்னுவார், அதுதான் சான்றாண்மைன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் எம்ஜிஆர் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து தான் பண்ணதை கூட நம்ம மற்றவங்க என்ன வேணால் விமர்சனம் பண்ணணும்னு சொல்லுவார் தவிர மற்றவங்க பண்ண தீமையை சொல்லவே மாட்டார். அவருடைய வாழ்வியல் வந்ததே கிடையாது. நான் பல பதிவில் சொல்லியிருக்கிறேன். அது உயர்ந்த குணம், அந்த ஒப்பற்ற உயர்ந்த குணம் எல்லாருக்கும் வராது. அதை கடைசியில் அதை கூட அவர் காம்பன்சேஷன் பண்ணாருன்னு சொல்லி கேபி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவரே வந்து டெக்னீஷியன்லாம் பணம் கொடுக்க முடியாத ஒன்று ஐநாவரத்தை சேர்ந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் கொடுக்கல ஒன்று என்ன பண்ணார், எம்ஜிஆரே வந்து அந்த பணத்தை இவர் ஏற்றுக்கிட்டாரு, இவருக்கு பணம் கொடுத்தாரு, டெக்னீஷியன் பணம் கொடுத்தாரு, அதே கூட நல்லில் கொண்டு கொடுத்தாருன்னு கூட நான் பதிவு விட்டுருந்தேன். ஏன் சொல்கிறேன்னா, புரிந்து கொள்ளாத போதே ஒருத்தர் கச்சா முச்சான்னு பேசிக்கும் போது நமக்கு வலிக்குது. இப்போ வேற ஒரு விட்டுருக்காரு, அது கூட ஒரு பதில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி கூட பாருங்கள், புனேவில் ஒரு முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்தவர் சொல்கிறார், போர் என்கிறது சாதாரணமாக நினச்சிக்காதுங்க, அது காதல் கிடையாது, அது விளையாட்டு கிடையாது. போருங்கிறது எவ்வளவு தெரியுமா? ஒரு நாள் ஒரு போர் நடந்தால் அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எவ்வளவு செலவுன்னு தெரியுமா? எத்தனை உயிர்கள் பலியாகுதுன்னு தெரியுமா? அதெல்லாம் நிகழ்றது என்னன்னு தெரியுமா? அற்புதமாக சொல்லியிருக்காரு மனோஜ்னு அவர் பேர். ஏன் சொல்கிறேன்னா, போர் வரக்கூடாது, போர் இல்லாத சமுதாயம் இருக்கணும். கம்பராமத்தை சொல்லுவார், யாரோடும் பகை இல்லை எனின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னுவார். அதனால் நம்ம இந்த 2 நாளில் முடிஞ்சதுக்கு இந்த உலகத்தில் எல்லா தெய்வங்களையும் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா உண்மையாகவே இது மிகப்பெரிய போராக இனிமேலாம் தாங்காது. எதுவும் உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் அதனுடைய விளைவுகள் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா எங்கேயோ ஒரு ஆழ்துளை கிணறுல ஒரு குழந்தை விழுந்துட்டால் அந்த உலகமே தவிக்குது. ஆனால் எத்தனை உயிர்கள் சாகுது, எத்தனை உயிர்கள் பலியாகுது, இதை யோசித்து பார்த்தோமா? நாம் இதெல்லாம் யோசிக்கணும். சும்மா நம்ம வந்து அப்படியே வந்து சொல்லிட்டா இது என்னையா வாழ்ந்துட்டு போகிறோம், வாழ போகிறது கொஞ்சம் காலம், எதுக்கு இவ்வளோ பகைமையும் இவ்வளோ மோசமாக அவங்க தான் பைத்தியக்காரங்க பண்ணுறாங்கன்னா அதையா நம்ம பண்ண முடியும்? சில பேரெல்லாம் அந்த யோசனை படிக்கிற போது நாராசமாக இருக்குது.
அந்த வகையில் பாருங்கள், அசோகனை பற்றி தப்பாக சொல்லியிருந்தாங்க. அவன் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். எம்ஜிஆருக்கு அண்ணனுக்குன்னே தனித்திறமைகள் உண்டு, தனி தகுதிகள் உண்டுன்னு சொல்கிறார் அவர். இப்போ நான் எம்ஜிஆரை பற்றி பேசுனதெல்லாம் நான் பேசலை, அவர் பேசின கட்டுரை குறிப்பிட்டு தான் நான் குறிப்பிடுறேன். அவர் சொல்கிறார் அவருடைய தனித்திறமை என்னென்ன தெரியுமா? ஆரம்ப காலத்திலேயே அவர் வந்து ஒரு காந்தியவாதியாக தான் இருந்தார். அதனால தான் தன்னுடைய படங்களை நாட்டு விடுதலை ஆரம்ப காலங்கள்லேயே அவர் சொல்கிறாரு, அந்தமான் கைதிலேயே காணி நிலம் வேண்டும்ன்ற பாட்டை, பாரதியார் பாட்டை அவர் யூஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வர்ற படங்களெல்லாம் கலங்கரை விளக்கம், சங்கீதம் தெரியும் உங்களுக்கெல்லாம், நிறைய ஏகப்பட்ட படங்களில் பாரதிதாசனுடைய பல்லாண்டு கூட பண்ணியிருப்பார். ஏகப்பட்ட படங்களில் பாரதிதாசனுடைய பாடலில் பண்ணியிருந்தார். நாட்டு மேலே பற்று கொண்டவர் அவர், தேசப்பற்று கொண்டவர் சொல்கிறார். யார்? எஸ். அசோகனையா சொல்கிறார். அதை போலவே தனித்துவமான ஏழை மக்களுக்காக போராடுறவர், மக்கள் விடுதலைக்காக போராடுறவர். அதே மாதிரி தாய்க்குளம் சிறப்பாக இருக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், அவங்களுக்கு எந்த விதமும் வரக்கூடாதுன்னு தனி கவனம் செலுத்துகிறவர். பொழுதுபோக்கு அம்சங்கள் படத்தில் வச்சுக்குவார், தத்துவமான பாடல்களை கொடுப்பார், நல்ல பொருள் உள்ள வசனங்களை கொடுப்பார். அதெல்லாம் தனித்திறமைகள். அது மட்டும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் சொல்கிறாரு எஸ். ஏ. அசோகன், அவர் ஒரே ஒரு நாளில் புகழ் பெற்றில்லை, ஒரே ஒரு நாளில் வந்து அவர் ஆட்சிக்கு வந்துடல. 1980 81 சொன்னார் இந்த பேட்டியை. அவர் சொல்கிறாரு, அவர் வந்து தன்னுடைய தான் பெற்ற புகழையும் பணத்தையும் உழைப்பையும் தான் கொடுத்த அந்த மக்களுக்கே திருப்பி கொடுத்தவர் அவர். அதனால தான் அந்த அளவுக்கு அவர் புகழ் வீச்சு இருந்தே தவிர சாதாரணமாலாம் வந்துல்ல. ஏன் கவியரசர் கண்ணாசனுடைய வீட்டை, கலைவாணர் ஐயா வீட்டை, அவங்கெல்லாம் வந்து தான் முன்னின்று ஏலத்துக்கு வந்து வீட்டை கொடுத்தவர் ஐயா. அவர் எப்பேற்பட்ட கொடைத்தன்மை உடையவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் நேற்று நாளையில் கொஞ்சம் இடர் வந்தது. ஆனால் அந்த படம் வெற்றி பெற வச்சு அந்த பணமெல்லாம் காம்பன்சேஷன் பண்ண ஒரு எம்ஜிஆர். அவரை போய் அசோகனுக்கு இப்படி பண்ணான்னு சொல்லி ஒருத்தர் முட்டாள் பேசிகிட்டு இருக்கிறார். அதனால தான் இந்த பதிவை இந்த நேரத்தில் அவர் சொன்னதே நான் போன பதிவிலே சொல்லலாம்னு இருந்தேன். இன்னும் கூட பேசுறதெல்லாம் இருக்குது, அதை நம்ம இன்னொரு பதிவில் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நிலைமையில் நாம் எல்லாத்தையும் உணர்ந்து நாம் நல்லதையே நினைக்கணும். அதனால தான் கடன் என்ப நல்லவையெல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்குன்னு நான் சொன்ன குரலுக்கு முன்கொள்ள சொல்லுவார். கடன் என்ப நல்லவை எல்லாம் எது கடமையாக நினைப்பாங்க. நல்லது செய்கிறதே கடமை தான், அதில் ஒரு பெரிய புகழ் இல்லை, பெருமை இல்லை. கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்வோம். எல்லாருக்கும் சான்றாண்மை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இப்படிப்பட்டவங்க தான் சான்றாண்மை மேற்கொள்ள முடியும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு முன்னோரை இப்போ தெய்வமாக வாழ்ந்துட்டு இருக்கிற அவர் சொல்கிறார், கடைசியாக முடிக்கும்போது சொல்லுவார், நான் என் திரை உலகில் எனக்கு 3 பேர் கண்களாக நான் பாவித்தேன். அதில் எம்ஜிஆர், அடுத்து ஏவிஎம், அடுத்து எனக்கு தேவர் அப்படின்னுவார். யார்? எஸ். ஏ. அசோகன் சொல்லிட்டு சொல்கிறாரு, அந்த 3 பேரில் எனக்கு முதல் கண் யாருன்னா எம்ஜிஆர் தான் எஸ். ஏ. அசோகன் முடிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எஸ். ஏ. அசோகன் ஐயா இவ்வளோ பெருமையாக சொன்ன ஒருத்தரை போய் நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு நான் கூசலையா? எனவே நல்லதையே காணுவோம்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.